பொதுவாக சிறு குழந்தைகள் மழலை மொழியில் தன் தாயிடம் ஏதோ ஒன்றைப் பற்றி உற்சாகமாக பேச முயற்சிக்கும்போது அதனை மேலோட்டமாக கேட்பவர்களுக்கு அந்த அர்த்தமற்ற வார்த்தைகளின் கோர்வை புரியாமல் இருக்கும். அவர்கள் குழந்தையின் வார்த்தைகளை கேட்பார்கள், ஆனாலும் அவர்களுக்கு புரிவதில்லை. ஆனால் அந்த குழந்தையின் தாய் தன் குழந்தையின் பேச்சை வெறும் வார்த்தைகளாக கேட்பதில்லை. அவர் அதை முழுமையாக கவனிக்கிறார். குழந்தையின் விரிந்த கண்களில் தெரியும் ஆச்சரியத்தை அவர் பார்க்கிறார். அதன் குரலில் இருக்கும் குதூகலத்தை அவர் உணர்கிறார். தன் சிறிய கைகளை ஆட்டி ஆட்டி அது விவரிக்கும் விதத்தை அவர் உற்று நோக்குகிறார். அந்த குழந்தை பூ பூ என்று மட்டும்தான் சொல்லியிருக்கும். ஆனாலும் தன் குழந்தை ஜன்னலுக்கு வெளியே பறந்து சென்ற வண்ணத்து பூச்சியை பற்றி பேசுகிறது. அதன் அழகில் அது எவ்வளவு மெய் மறந்து போனது என்பதை அவரால் புரிந்து கொள்ள முடிகிறது. கவனித்தலால் தான் அவரால் அதை புரிந்து கொள்ள முடிகிறது. கவனித்தல் என்பது வெறுமனே பார்ப்பது மட்டுமல்ல. அது ஒரு செயலில் நம் முழு மனதையும் ஐம்புலன்களையும் ஒருமுகப்படுத்தி சூழலின் நுணுக்கமான அம்சங்களையும் உணர்ந்து அதற்கேற்ப நம்மை தகவமைத்துக் கொள்ளும் ஒரு சக்தி வாய்ந்த மனநிலை. வேட்டையாடும் ஒரு புலியின் பாய்ச்சலில் இருப்பது அசைக்க முடியாத கவனம். சிற்பியின் கூர்மையான கவனித்தலில் சாதாரண கல்லுக்குள் மறைந்திருக்கும் ஒரு அழகான சிலை தெரிகிறது. ஒரு இலக்கை அடைய முழுமையான ஈடுபாடும் அசைக்க முடியாத கவனமும் அடிப்படையாக தேவைப்படுகிறது. பிரபஞ்சத்தின் ரகசியங்களை திறக்கும் திறவுகோல் நம் கூர்மையான கவனித்தலில்தான் இருக்கிறது.